நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் எப்போ ரிட்டர்ன் வர போகிறோம், ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரும்போது என்ன மாதிரியான பிளான் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் இனி ஓடிசி கிடையாதுன்ற தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ரோமன் ரிங்ஸ் இனி வந்து ஓடிசி கிடையாதுன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முடியும். ரோமன் ரிங்ஸ் ரெஸ்ல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்தது ஒரே ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வரவே இல்லை. ரோமன் ரிங்ஸ் எந்த ஸ்டோரி லைனில் வரப்போறான்றதே உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தொடர்ந்து பார்த்தா தான் புரியும். ரோமன் ரிங்ஸ் இப்போதைக்கு வருவாரான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு WWE வரப்போகிறது கிடையாது. அதாவது ஒரு பெரிய பேப்பரிவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய பேப்பரிவுக்காக வரும்போது ரோமன் ரிங்ஸ் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்டிங்கன்னா தன்னை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அட்டாக் பண்ண பேரன் பிரேக்கர், அதுக்கப்புறம் பிரசன் ரீட், அதுக்கப்புறம் செத்ரோன்ஸ், இந்த 3 பேரையும் தான் அட்டாக் பண்ண போகிறாரு. அந்த 3 பேரையும் அட்டாக் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு ரோமன் ரிங்ஸ். அப்படி ரிவெஞ்ச் எடுக்கும்போது அவர் வந்து இனி ஓடிசின்ற கேரக்டர்ல இருக்க மாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரைபிள் சீஃப்ன்ற கேரக்டர் அந்த பிளட் லைன் ஃபேமிலியோட இருந்தப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளட் லைனோட இதுல லீடர் யாருன்றதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ட்ரைபிள் சீஃப் யாருன்றதை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மேட்ச்லயும் ரோமன் ரிங்ஸ் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து ஓடிசின்ற கேரக்டர்ல ரோமன் ரிங்ஸ் வரமாட்டாரு. ரோமன் ரிங்ஸ் இனிமேல்ட்டு வரப்போற ஓடிசின்ற கேரக்டர் முடிவுக்கு வந்து விட்டது. இனிமேல் ரோமன் ரிங்ஸ் வரப்போறது எந்த மாதிரியான கேரக்டர்னு கேட்டீங்கன்னா புதுவிதமான கேரக்டர், அதாவது பழைய பிக்டா கேரக்டர் பண்ணிருந்தாருல அந்த மாதிரி கேரக்டரும் கிடையாது. புதுசாக ஒரு நிக் நேமோட ரோமன் ரிங்ஸ் வரப்போறான்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. அதனால ரோமன் ரிங்ஸ் வரும்போது பயங்கரமான சம்பவமாக இருக்க போதுன்ற மாதிரி தெளிவாயிருக்கு. இதன் மூலயமா ரோமன் ரிங்ஸ் வரும்போது எப்போ வருவார்னு அதிகபட்சமாக என்னோட கணிப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி வரலாம். சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரிங்ஸ் இந்த வருஷம் ஒரு பெரிய மேட்ச் விளையாடலாம். ஏன்னா 2 நாள் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமில் 2 நாளில் ஒரு நாள் ரோமன் ரிங்ஸ் வந்து மேட்ச் விளையாடலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ரோமன் ரிங்ஸ் வர போகிற புதிய கேரக்டரை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.